अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे। अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधिका राधितम् इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे। वासुदेवो ஆதிதேவ புரந்தர. பகவானுடைய அற்புதமான நாமாக்கள், பாப நாசகமான நாமாக்கள். அவைகள்ல வாயுவாகனாங்கிற 331 நாம வரைக்கும் பார்த்தோம். அதுக்கு மேல அடுத்ததான நாம வாசுதேவகான்னு பேரு. வாசுதேவகாங்கிறது பிரசித்தமான நாம. வாசுதேவர்னா வசுதேவனுடைய புள்ள வாசுதேவர் அப்படின்னு சாதாரணமான ஒரு எண்ணம் நமக்கு இருக்கு. வசுதேவருக்கு பிள்ளையாக அவர் அவதாரம் பண்ணினார். அவதாரம் பண்ணும்போது தாங்கள் கிருஷ்ணிகர்த்தன் என்ற தம்பதிகளா இருந்து, அப்படிப்பட்டதான அந்த தம்பதிகள் குழந்தை வேணும்னு கோரமான தபசு பண்ணினேன். தபசு பண்ணின பிறகு நான் பிரத்யட்சமாயிருந்தேன். பிரத்யட்சமான பிறகு தாங்கள் என்ன பிரார்த்திச்சிருக்கள், உங்க மாதிரியே குழந்தைகளுக்கு வேணும். அப்பதான் நினைச்சேன், என் மாதிரி குழந்தை எங்கே போவேன்? பிரதிபா அஸ்தி, பகவானுக்கு சமமாக வேற யாருமே இல்லை. நத்தமோஸ்தி அபியதிகத்த கச்சிது, அவருக்கு சமமானவரும் இல்லை, அவரை விட உயர்ந்தவரும் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது தங்கள் போன்ற தத்சதமான குழந்தை வேணும்னு கேட்டா அது எப்படி கொடுக்க முடியும்? ஆகையால் வேற வழி இல்லை. பக்தன் கேட்கறது அது கொடுத்துதான் ஆகணும். அதுக்காக என்ன பண்ணினார்? நானே பிறக்கிறேன். பகவான் என்ன பண்ணார்? நானே பிறந்தேன். எப்படி? ஒரு தரம் கேட்டா 3 தரம் பிறந்தேன். அவருடைய திரும்ப ஒண்ணு நீங்க கேட்டா போதும், உங்களுக்கு 3 மடங்கா கொடுப்பேன். அது தெரியணும் சொல்றதுல ஜனங்களுக்கு. நம்ம தெரியாம ஏதேதோ கேட்கிறோம். பகவான் இது வேணும் அது வேணும்னு கேட்க வேண்டாம். உங்களுக்கு என்ன விருப்பம் மனசுக்குள்ள இருக்கோ, எப்பொழுதும் விரும்பினீங்களோ அதை நீங்க விரும்பினதை விட அதிகமாக கொடுப்பார். அப்படியே சொல்லுவோம். வாஞ்சிதாரி அதிக பலப்பிரதாத்ரி, நினைத்ததை விட அதிகமாக பலத்தை வாஞ்சா சமதிகம், கேட்டதை விட அதிகமாக இருக்கிறார். அவர் இப்படி கேட்டதுமே அவளுக்கு கசிவ பிரஜாபதிக்கும் அதிதிக்கும் என்ன கூறுகிறார்? சந்தர்ப்பத்துல வாமனனாக பிறந்தார். அதுக்கு பிறகு தசரதனுக்கும் கௌதமிக்கும் ராமனா பிறந்தார். அதற்கு பிறகு வசுதேவ தேவகிகளுக்கு அவர் கிருஷ்ணனாக பிறந்தார். இப்படி 3வது தரம் தாங்கள் கேட்டது நான் சொன்னேன். அதோட சரியாயிடுது. இது மேல உங்களுக்கு முக்தி பறக்கிறதுக்கே சொல்லிட்டார். அம்மாவுக்காக முக்தி. அதனால என்ன செய்யல? அப்புறம் சில பேர் கேட்கிற, பகவான குழந்தைய பெற்று கூட அவ ஜெயில இருந்தாளு, பகவானது அவளை பார்க்கலையே, இப்படி எல்லாம் கேள்விகள் கேட்கணும். பாகவதத்துல இவர்களுக்கு எல்லாம் சமாதானம் சொல்லியிருக்கார். ஆகையால் அது அப்படி இருக்கட்டும். ஆனா பிறந்தன்னைக்கே அவர் சொல்லிட்டார், நீங்கள் அத்தியுத்தமான தபசு பண்ணினேன். ஆகையால் உங்களுக்கு அன்னைக்கே முக்தி கொடுத்துருக்கணும். ஆனா நீங்க கேட்டு வாயை விட்டு கேட்டு அதுக்காக உங்களுக்கு 3 ஜென்மா வந்து குழந்தையா பிறந்து அது பண்ணினேன் அப்படின்னு பறக்கிறார். அப்படி வசுதேவருக்கு குழந்தையா பிறந்ததுங்கிறது நிமித்தம். அவ கேட்டதுனால குழந்தையா பிறந்தார். ஆனா வாசுதேவகாங்கிற பதத்துக்கு அது மட்டும் அர்த்தம் இல்லை. என்ன? வாசுச்சாதௌ தேவச்சா வாசுதேவா. வசுதேவருடைய பிள்ளை வாசுதேவன் சொல்லல. ஏன்னா
அவருக்கு அஜோ நித்யஸ்தாஸ்வதோயம் புராணா நஹத்யதே அன்யமாதே சரீரே. அவர் பரவியற்றவர். பரவியற்றவரை வாசுதேவருடைய பையன்னு சொன்னா என்ன அர்த்தம்? வாசுதேவருடைய பையன் ஆயா வாசுதேவகாங்கிறது இன்னொரு அர்த்தம். எப்படி வாச்சாகவும் தேவச்சா, வாசுவாகவும் இருக்கார், தேவனாகவும் இருக்கார். வாசுவா இருக்காருன்னு என்ன அர்த்தம்? வசதி வாசயதி இருக்கிறதுனால அவருக்கு வசதின்னு பேரு. 4 பேரை வாழும்படி பண்றதுனால உலகத்தில் இருக்கிற சகல பிராணிகளும் வாழும்படி பண்ணுகிறார். அதனால அவருக்கு வாசுதேவன் பேரு. இல்ல ஆச்சாதயதி எல்லாவற்றையும் மறைச்சிருக்க. இந்த 3 காரணத்தினால் அவருக்கு வாசுன்னு பேரு. எப்படி வசதி வாசு, அவர் உலகத்தில் எங்கும் வாழ்ந்திருக்கிறார். வாசயதி வாசு, எல்லோரையும் வாழும்படி பண்ணுகிறார். ஆச்சாதயதி எல்லாவற்றையும் மறைக்கிறார். அதனால அவருக்கு வாசு. அதனால வசதி வாசயதி ஆச்சாதயதி சர்வம் சிவா வாசு. தேவகான்னு ஒரு மதம் இருக்கிறது. என்ன? கிரீடதி விசிகீஷதே வியவஹரதி தியோததே பூயதே கச்சதி. ஆகையால் இந்த 7 அர்த்தங்கள்லயும் தேவகான்னு. 3, 7, 21 காம்பினேஷன். வசதி கிரீடதி இது வாசுதேவ, வாசயதி கிரீடதி இது வாசுதேவ, ஆச்சாரயதி கிரீடதி இது வாசுதேவ. இப்படி மறுபடியும் வசதி விஜேஷதே இது வாசுதேவ. இப்படி மறுபடியும் காம்பினேஷன் போட்டுட்டேனால் 21 அர்த்தம் வருது. ஆனா அந்த அர்த்தங்கள் அப்படி இருக்கட்டும். முதல்ல இந்த 3க்கும் சொன்னதான மேலோட அர்த்தங்களை பார்ப்போம். வசதி வாசு சொன்னேன். என்று பிறக்கிறார், எல்லாவற்றையும் இருக்கிறார். அவர் இல்லாத இடம் இல்லை. ஒவ்வொரு பிராணியினுடைய இதயத்திலையும் இருக்கிறார். சகல பிராணிகளுடைய இதயத்தில் இருக்கிறார். அதோட மட்டுமல்ல, எல்லா ஜடமுடங்களும் இருக்கிற இடத்துல அது இருக்கார். அதனால வசதி வாசு. ஜடமுடங்கள்ல காரணமா இருக்கிறதுனால அது இருக்கார். உலகத்துக்கு காரணம் அல்லவா அவர்? குடம் இருக்கிற இடத்துல மண் இருக்கா இல்லையா? அதே போல செங்கிலி இருக்கிற இடத்துல தங்கம் இருக்கா இல்லையா? செங்கிலுக்குள்ள தங்கம் இருக்கா இல்லையா? அதே போல குளத்துல மண்ணில் இருக்கா இல்லையா குளத்துல? அதே போல அவரால் செய்யப்பட்டதான உலகத்தில் ஒவ்வொரு அணுவையும் அவர் இருக்கிறார். ஆகையால் அவர் வசதி வாசு. அது மட்டுமில்லை, எல்லோரும் அவரிடத்துல தான் இருக்கார். சகல பிராணிகளும் எங்கே இருக்க? அவரிடத்தான். சர்வபூதானி எல்லா பிராணிகளும் என்னிடத்துல தான் இருக்கு. அதனால்தான் நம்ம வாழறோம். சில பேருக்கு மனசுக்கு கஷ்டமா இருக்கு. என்னடா வாழ்க்கையில ஏதோ துன்பங்கள் வருது, இருக்கு, அடுக்கடுக்கா வருது. நான் சௌக்கியமா இருக்கணும்னு நினைச்சேனே, முயற்சி பண்றேன். நம்ம முயற்சி எல்லாம் வேற விதமா போறது. சௌக்கியமா இருக்கும், நம்ம எதை பண்றோமோ அது வேற விதமா மாறுறது. இப்படி வாழ்க்கையில கஷ்டம் வரத்தான் வரும். நம்ம நல்லா இருக்கணும், நல்ல ஒருத்தர் பண்ணேன்னு அவ நம்மளுக்கு எழுதலாம் நினைக்கிறாள, நம்மளை வைகிறாள, இப்படி எல்லாம் வருது. ஆனா இன்னும் ஞாபகம் வச்சுக்கணும், பகவானை வச்சு லாபம் இல்லை. ஏன்னா இது பெட்டர். நீங்க வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்கல, அதுதான் பகவானுடைய பிரசாதம். கண்ணுக்காக மூக்கனாக்க என்ன வேலை செய்யறதோ இல்லையா? மனசோ மனோயத்வாசோ வாசம் பிராணஸ்ய பிராண சக்ஷு இவைகள்லாம் இருக்க தொட்டு அப்புறம் நம்ம அடிஷனலா கேட்கணும். சார் அவன் மேல புரிச்சுக்கிறேன் சார், இவருக்கு என் மேல பொறாமையா இருக்குது. இது அப்புறம் நீங்க வாழ்ந்ததானே. இது இல்லை, முதல்ல வாழ்க்கையை கொடுத்தது அவர் தானே. நம்ம வாழ்றதுக்கு எல்லா விதமான வசதிகளும் அவர் தானே கொடுத்திருக்கார். இந்த சரீரத்தை கொடுத்தார், சரீரத்தில் புலன்களை கொடுத்தார், புலன்களை வேலை செய்யும்படி பண்ணிட்டு இருக்கார். இத்தனையும் அவர் பண்ணிட்டு இருக்கார். ஆனா அதை நம்ம கெடுத்துக்கிறோம். அதுக்கு வேண்டியதான எவ்வளவு பண்ணணுமோ அதை பண்ணாம அதிகமா வேலை கொடுத்து விடாம காலம் வந்து ராத்திரி வரைக்கும் டிவியே பார்த்துட்டு கண்ணு எரிகிறதுன்னு எரியாம என்ன பண்ணணும்? பார்க்கலாம். சினிமா சங்கீதத்தை காலமாக சாயங்காலம் வரைக்கும் கேட்டுட்டே இருந்தது. ஏன்னா தலைவலி வராம எப்படி இருக்கா? அதை அதிகமா ஓவர்லோட் பண்ணி நம்ம தான் கஷ்டப்படுத்துறோம். எதற்காக? திருப்திக்காக அல்லது பணத்துக்காக அல்லது புகழுக்காக?
இப்படி பண்ணிட்டு அவரை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனா ஒவ்வொருவரையும் வாழ வைக்கிறது, ஒவ்வொரு பொருளையும் தான் இருந்துக்குள்ள எல்லாவற்றுக்கும் சகாயம் பண்றது அவர். அதனால அவருக்கு வாசயதி வாழும்படி பண்ணுகிறார். அப்படிங்கிறதுக்கு வசதின்னு ஒரு அர்த்தம், வாசயதின்னு ஒரு அர்த்தம். இன்னொன்னு அவர் எல்லாவற்றையும் மறைக்கிறார். உங்களுக்கு ஞானம் வந்ததையான எத்தனையோ பிறவிகள் எத்தனையோ பிறவிகள் என்னென்னமோ அனுபவித்துக் கொண்டிருந்தோம். அதே போலயே ஒரு பிறவியிலையும் நாம ஜென்மாந்தரத்துல பண்ணியிருந்தான புண்ணியங்கள்லாம் ஒன்றாக சேர்ந்தது, மானிட பிறவி கிடைத்தது. அந்த மானிட பிறவிலையும் நிறைய வருஷங்கள் பேஸ் பண்ணிவிட்டோம். என்ன லௌகிகமான விஷயங்களையும் அனுபவித்துக் கொண்டு பேஸ் பண்ணிவிட்டோம். பிறகு ஏதோ புண்ணிய கர்மாவனால ஒரு குருநாதர் கிடைச்சார். கிடைச்ச பிறகு அவர் சொல்லிக் கொடுத்த விஷயத்தை காதால கேட்டுட்டு மனசால நினைத்து கொண்டு அதை வாழ்க்கையில அமல்படுத்துறதுக்கு டைம் இல்லாம அவசரப்பட்டு இப்ப இருக்குங்க. அதற்கு பிறகு பகவத் அனுகிரகத்தினால அந்த பகவானையே நினைத்து கொண்டிருந்தோமையானால் ஒரு நாளைக்கு எல்லாமே பரமாத்மாவா சொல்லும். இதம் சர்வம் இதயமாத்மா யஸ்மின் சர்வாணி பூதானி ஆத்மைவா கோத்விஜானதா. யஸ்மின் எந்த நிலையில் சர்வாணி பூதானி எல்லா பொருட்களும், பூதானின்னு பிராணிகள்னா சமந்த பவத்தீதி பூதானி எல்லா பொருட்களும் ஆத்மன்யேவா ஆத்மைவா கோத்விஜானதா ஆத்மாவாகவே அழைத்து தத்ர கோமோஹ அந்நிலையில் சோகமேது மோகமேது. ஆகையால் அப்படிப்பட்டதான வியக்திக்கு எல்லாம் பகவானால மறைக்கப்படுகிறது. பகவான் தான் இன்பம் காணப்படுகிறார். இது எங்க சொல்லியிருக்கு? ஈஷா வாஸ்யமிதம் சர்வம் எத்கிஞ்ச ஜகத்யாம் ஜெகது ஜெகத்யாம் எத்கிஞ்ச உலகத்துல எது இருக்கோ எல்லாமே பகவானுடைய எண்ணத்துல மறைச்சு வைக்கணும், எல்லாம் பகவானாக பார்க்கணும் அப்படின்னு நமக்கு எப்படி வாழணுங்கிற உபனிஷத்து முதல்ல சொல்லிட்டு. ஆகையால் பகவான் என்ன பண்ணிருக்கார்? எல்லாவற்றையும் மறைச்சு வச்சிருக்கார். ஆகையால் அவருக்கு ஆச்சாதயதி ஞானிகளுக்கு எல்லாமே பகவானாக காணப்படுகிறது. உலகத்தை மறைச்சார். அதனால அவருக்கு வாசு வசதி வாசயதி ஆச்சாதயதி சர்வம் இதுவா வாசு எல்லாவற்றையும் பிடிக்கிறார். உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளும் நமக்கு காணப்படுறது பார்த்தீங்களா? இது எதனால காணப்படுகிறது? ஒளியினால. அந்த ஒளி என்ன அப்படின்னு கேட்டா, நம்ம சாதாரணமா நீங்க எந்த ஒளியில எல்லாவற்றையும் பார்க்கிறேன் அப்படின்னு சொன்னா நீங்க சூரியனுடைய ஒளியில சொல்ல போறேன். சாதாரணமா தான் அவர் கேட்கிற சூரியன் இல்லாதப்ப எந்த ஒளியில பாக்குறேன்? சூரியன் என்ன ராத்திரி சந்திரன் பாராட்டு. அன்னைக்கு அமாவாசை ராத்திரி என்ன பண்ண போறாரு? அது என்ன கலாபோ அமாவாசை பஞ்சாங்கத்துல பாத்தீங்கன்னா காக்கூன்னு போட்டுருப்பாங்க. இதுல காக்கூர் போட்டிருக்காங்க. சா திருஷ்டேந்து சினீவாதி சா அட்டேந்து கலாபு. கலாபு அமாவாசைன்னு அமாவாசை ஒரு நிமிஷம் கூட ஜனம் தெரியாது. அப்படிப்பட்டதான அமாவாசை காலாந்த ராத்திரி 12 மணிக்கு. அப்பொழுது எந்த வெளிச்சத்துல பார்க்க போறேன்? சூரியனும் இல்லை, சந்திரன் இல்லையே. அப்பொழுதுதான் லைட் போட்டுக்கிறேன் சார், தீபம் வச்சுக்கிறான். தீபத்தினுடைய விடையை எல்லாம் பார்க்கறாங்க. தீபமும் அணைஞ்சு போச்சு. இப்ப எந்த விடையில பார்க்கணும்? அப்ப ஆத்மஜோதி தனக்கு. அதனாலதான் அப்பவும் பார்த்தோமே, ஏன்னா நாம் இந்த அறிகிறோம் நம்மள அதுக்கு ஒரு ஜோதிஷ தேவையில்லையே, நம்ம ஆத்மா தானே ஜோதிஷ. ஆகையால் இருட்டிலையும் அறியக்கூடியதான நம்ம ஆத்மாவை ஆத்ம ஜோதிஷ இருக்கு அப்படி இருக்கு. அப்படி ஆத்ம ஜோதிஷாக வழங்கிட்டு வஸ்துதா யோஜனை பண்ணி பார்த்தீங்கன்னா சூரியன் இடத்துலயோ சந்திரன் இடத்துலயோ நெருப்பு இடத்துலயோ மின்னல் இடத்துலயோ இருக்கக்கூடியது என் ஜோதிஷ தான், நான் தான் இருக்கேன். எங்க நதே சூரியோ அதோ பாவகா நிவர்த்தந்தே நதே சூரிய. சூரியன் என்னை விளக்குவதில்லை, சந்திரன் விளக்குவதில்லை, நெருப்பு விளக்குவதில்லை, மின்னல்கள் விளக்குவதில்லை. ஆனா அங்க இருக்கக்கூடியதான சூரியனோ சந்திரனுக்கு எங்க இருக்கு? யதா நித்யகதம் தேஜ ஜெகத்வாசகிலம் யச்சந்திரமசி யத்ராக்னோ தத்தேஜோ வித்தி மாமகம். என்னுடைய தேஜஸ். ஆயா ஒழிக்கிறது யாரு? பொருள்களை காட்டுவது யாரு? பரமாத்மா.
சாதாரணமாக இந்த லைட் ஜோதிஷ் இருக்கு, இதை மனுஷனை காட்டும், புதுவான பொருளை காட்டும். மற்ற பொருளை இதுக்கு காட்டக்கூடியதான திறமை இல்லை. வாசனையை இந்த லைட்டு காட்டுமா, சொல்ல இந்த லைட்டு காட்டுமா, தெரிவிக்காது. சொல்லை தெரிவிக்கிறது இந்த லைட் இருந்தாலும் ஒண்ணுதான், இல்லாத போதாலும் ஒண்ணுதான். வாசனை உங்களுக்கு வரணும்னா இந்த தீபம் இருந்தாலும் ஒண்ணுதான், இல்லாத போனாலும் ஒண்ணுதான். ஆனா உங்களுக்கு வாசனையும் அல்லது சத்தத்தையும் உணர்ச்சியும் இவைகள்லாம் காட்டுறது யாரு? அந்த பரமாத்மா அவங்க இதயத்துல தொட்டு இருக்குது. அவரால் தான் எல்லாம் தெரியுது. இருட்டையும் அவர் காட்டி கொடுக்கிறார். இருட்டு இருக்கு பார்க்கிறீங்களா இல்லையா? இந்த வெளிச்சம் தான் இருட்டு முடிய போயிடும். இருட்ட வெளிச்சத்தில் பார்க்க முடியாது. ஆனா இருட்டையும் காட்டி கொடுக்கிற ஒரு பரமாத்மா இருக்க. ஆகையால் அப்படிப்பட்டதான பரமாத்மா அவர்தான் தீவியதி. அப்படி வாசுதேவகாங்கிற இடத்துல தேவகாங்க என்ன இருக்கா? எல்லா பொருளையும் மனிதர்களுக்கு காட்டி கொடுப்பவர். அதற்கு கிரீடதி விளையாடி கொண்டிருக்க. எல்லா விளையாட்டும் எல்லா பொருளும் பாடக்கூடியதான். சகலமான கிரியைகளும் அவளால் தான் நடக்கிறது. அதோட மட்டும் இல்ல, விதி கீததே எப்பொழுதும் ஜெயிக்கணும். எந்த வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை ஜெயிக்கணும், அதை நாம் தாண்டி வரணும் எனக்கூடியதான எண்ணம் அவரால் தான் வரும். நீங்க அவரால் சரணாகதி பண்ணதோ சாப்பைகி மகாராஜ சரணம் பரமங்கதிம் அவ்வளவு சாயாச்சிதா. அது நினைக்க கேட்கப்பட்டதுமே ஸ்வர்க அபவர்கதா, லோகத்தில் இருக்கக்கூடியதான போகமும் போக ஸ்வர்க அபவர்கதா. வாழ்க்கையில நாம் விரும்பினதான போகங்கள் என்ன, ஸ்வர்க்கங்கள் என்ன, அபவர்க்கங்கள் என்ன, எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடியதான ஸ்வரூபம் ஆயால் விதிகீதே. ஒன்றும் வேண்டாம். வாழ்க்கையில கஷ்டம் வந்தா, துன்பம் வந்தா, மனசுக்கு கவலை இருந்தா, கவலை ஏன் வரும்னு சொல்ல முடியும். நீங்க சுத்தம் இருந்தாலே உங்களுக்கு கவலை வரும்படி பண்ணுவா. மனுஷன்னா ரொம்ப ஜய புண்ணியாத்மா கடத்துல இருக்கா. உங்களை பத்தி ஏதோ ஒரு வார்த்தை சொல்லுவா. அதனால உங்களை இப்படி சொன்னான்னு சொல்லிட்டு போயிடுவா. உங்களுக்கு அனாவசியமா கவலையே இருக்கும். நான் சொல்லவே இல்லையே, ஏன் இப்படி சொல்றாரு, நமக்குதான் ஏன் இப்படி. வாழ்க்கையில நீர் யாருக்கும் வராத துன்பம் எனக்கு மட்டும் வருது. இந்த மனசு இப்படி எல்லாம் நினைக்கும். நினைக்காத போனா அது மனசு இல்லைன்னு அப்படிதான். அந்த நினைப்புக்கு என்ன பண்ணணும்? இந்த பாரத பகவான் இடத்துல கூப்பிட்டு நீங்க தியானம் பண்ணிட்டு இருந்தேன்னா அதுக்கு சொல்யூஷன் பகவானே கொடுப்பார். அதான் விதிகீட்டதே. உள்ள இருக்கிற ஆத்மா உங்களுக்கு எந்த ஒரு கவலை வந்தாலும் அக்கவலையை தாண்டுவதற்கு முயற்சி பண்ணி கொண்டிருக்க. ஆனா அந்த முயற்சி நீங்களே பண்ணணும். அதுக்கு சொல்யூஷன் நீங்களே தேடி நீங்களே படிச்சாதான் உங்களுக்கு வந்துடும். கேட்டார், உலகத்தை என்ன மோட்டம் ஒருபடி என்ன பண்ணக்கூடாதா பகவான். அப்படி பண்ணிட்டாருன்னா நீங்க என்ன சொல்லிட்டு தெரியுமா, நான் பக்திங்கிற லஞ்சத்தை கொடுத்தேன், வாங்கிட்டு பகவான இப்படி பண்ணிட்டாரு பாரு. அது இதே வார்த்தை தான் போச்சு. அயால் பகவான் என்ன பண்ணா, நீங்க முயற்சி பண்ணு, நீயே ஒரு அதுக்கு வேண்டியதான முயற்சி பண்ண, உங்க அம்மாவுக்கு பலமான எல்லாத்தையும் கொடுக்குறேன் அப்படிங்கிற விவகாரம் முழுக்க. ஆயால் விஜயகீதே வியவஹரதே, ஒருத்தரோட பேசும்படி அவர் தான் பண்ணியிருக்காரு. எல்லா இடத்துக்கும் போறார். ஆயால் அவருக்கு வாசுதேவா. வாசுச்சாதோ தேவச்சாயினி வாசுதேவா. இப்படி வாசுதேவ நாமாவை விசேஷமா இத்தனை அர்த்தங்களோட வரும். இந்த அர்த்தங்கள்லாம் எங்கே சார் சொல்லியிருக்குன்னா மகாபாரதத்துல வியாசாச்சாரியர் சொல்லிருக்கார். சாதயாமி ஜகத் சர்வம் உலகத்தையெல்லாம் என்னுடைய ஒளிகளால் மறைத்துக் கொண்டிருக்கிறேன். சூரியனுடைய ஒளிகள் கிரணங்கள் எப்படி உலகம் முழுக்க வியாபித்திருக்கோ அதே போல என்னுடைய ஒளிகளும் உலகம் முழுக்க வியாபிச்சிருக்கா. ஏன் பகவான் எங்கேயே தேட வேண்டாம். பகவானை பார்க்கறதுக்காக அங்கே போறேன் இங்கே போறேன் குடிக்கேற்றங்களை போக நான் போக வேண்டாம்னு சொல்லல. பகவானை பார்ப்பதற்காக அங்கே போக வேண்டாம். உங்களிடத்துல பாபம் இருக்கும் இந்த சந்தேகம் இருந்தது. ஏன்னா பாபத்தை அலம்பிக் கொள்வதற்காக கங்காது புண்ணிய கஷேத்திரத்துக்கு போங்க, கயா காசி போயிட்டு வாங்க. ஆனா பகவானை பார்க்கறதுக்கு அங்க வேண்டாம், அவங்க மனசுல பார்த்தாலே போதும். இங்கேயே ஆத்ம சர்வேதா ஈஸ்வர சர்வபூதானா பிரதேசே அர்ஜுன திட்டது இதயத்துல பாருங்க, இங்கேயே அவரை அனுபவிக்கலாம். ஆனா புண்ணிய கஷேத்திரத்துக்கு போறதுங்கிறது பாப நிவர்த்தகம், அது இருக்கவே இருக்கு. அதனால அவர் என்ன சொல்ற, சாதையா நிஜகத் சர்வம், உலகம்
முழுக்க நான் வியாபித்திருக்கேன், உலகத்தை மறைக்கிறேன். சர்வம் பூத்வா சூரியைவ அம்சுதே, சூரியன் போல் கிரணங்களால் வியாபித்திருக்கேன். சர்வபூத அதிவாச, எல்லா பிராணிகளிடத்திலையும் நான் இருக்கேன், எல்லா பிராணிகளும் என்னிடத்துல இருக்கு. கஷ்டமா இருக்கு. என்ன கொடியில துணி போட்டிருக்கேன், துணிக்குள்ள கொடி இருக்கா, கொடியில துணி இருக்கா? இதுக்காகத்தான் சாத்தியப்படுது. இந்த கேள்வி கேட்டா நமக்கு ரெண்டு சொல்ல தெரியல. இல்ல கொடியில தானே துணி போட்டிருக்கேன், துணிக்குள்ள தானே கொடி இருக்கு. என்ன அந்த பகிஷ்டதர்வம் வியாபிய நாராயணஸ்திதா சபாக்கியாபியந்தரோஜ. நோட்டு அப்படியே இருக்கக்கூடாது. சபாக்கியாபியந்தரோஜ ஒவ்வொரு திருஷ்டாந்தத்திலையும் பார்க்கணும். எல்லா சமையல் பண்ணி இலையில எல்லா பொருளும் போட்டிருக்கு. எல்லாவற்றிலையும் உப்பு இருக்கா இல்லையா? தொகையில உப்பு இருக்கு, ரகத்துல உப்பு இருக்கு, சாம்பார்ல உப்பு இருக்கு, எல்லாத்துலயும் உப்பு இருக்கு. மோர்லயும் உப்பு இருக்கு, மோர்லயும் உப்பு போடுறாரு. எல்லாத்துலயும் உப்பு இருக்கு. அந்த பொருள்கள்ல உப்பு இருக்கா, இல்ல உப்புல இந்த பொருள் எல்லாம் இருக்கா? உப்புல பொருள் உப்புல போட்டதுன்னு இல்ல, உப்புல ஆசிரியத்து தான் இருக்கு. ஏதாவது உப்பு இல்லைன்னு வச்சுங்களேன், அதை வாயில வைக்க முடியாது பொருள். அப்ப விவகாரம் என்ன? எல்லாத்துலயும் உதவி நிற்கிறது, இம்மனிட்டா இருக்கு, அதற்குள்ளயும் இருக்கு. இதான் அத்வைதம் அனுபவத்துக்கு வந்து அது எதுவும் புத்தகத்துல இருக்கிறது பார்க்கல. கொஞ்சம் கொஞ்சமா யோசனை பண்ணிட்டே இருந்தா எல்லா பொருளையும் இருக்காதான் பரமாத்மா. பரமாத்மா எங்க இருக்கார்? எல்லாவற்றிலையும் இருக்கார், எல்லாத்தையும் வியாபிச்சிருக்கார். சரியா? அப்படி இதுதான் அப்படின்னு சாந்தி பர்வா சொல்றது. அதே மாதிரியே உத்தியோக பர்வா சொல்றது. வாசனா சர்வபூதானாம் வசுத்வாதேவ யோனிதா வாசுதேவஸ்தோ வேத்யா யோகிபிஸ்தத்வதர்சிபிஹி. உத்தியோக பர்வா சொல்றார். வாசனா சர்வபூதானாம், எல்லா பிராணிகளையும் இருக்கும்படி பண்ணுகிறார், அவரை வாழும்படி பண்ணுகிறார், வாழ வைக்கிறார். பரமாத்மா தான் வாழ வைக்கிறார். வசுத்வாதேவ யோனிதா, வதுவாகவும் இருக்கார், தேவதைகளுக்கு காரணமாகவும் இருக்கார். வாசுதேவஸ்தோ வேத்யா, ஆகையால் இருக்க வாசுதேவன் என்ற பெயர் யாரு? யோகிபிஹி தத்வதர்சிபிஹி, தத்வதர்சிகளான யோகிகள் இவாளை இப்படி சொல்லிட்டு இருக்கார். அதோட மட்டும் இல்ல, நாம் அப்பப்ப இந்த ஸ்லோகம் ஞாபகம். வாசனா வாசுதேவஸ்ய வாசிதம் தே ஜகத்ரயம் சர்வபூத நிவாசோசி வாசுதேவ நமோஸ்துதே. வாசனா வாசுதேவஸ்ய, அந்த வாசுதேவனான பரமாத்மா எல்லா இடத்திலையும் இருப்பதனால், எல்லோரையும் வசதிக்கும்படி பண்றதுனால் வாசிதம் தே ஜகத்ரயம், மூலகம் உங்களால் தான் வாழும்படி பண்றது. எல்லாம் வாழுறதுன்னா தங்களால் தான். சர்வபூத நிவாசோசி, எல்லா பிராணிகளையும் இருக்கேள். வாசுதேவஸ்தோ நமோஸ்துதே, அப்படிப்பட்டதான வாசுதேவர் நமக்கு இது எங்க இருக்குதான்னு கேட்கக்கூடாது. ஏன்னா சந்தியாவனம் இருக்கு, விவகாரம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆனா அந்த ஸ்பீடுல என்னமோ வாயில போயிட்டு இருக்கிறத அர்த்தம் தெரிஞ்சுக்கிறோம். இந்த சின்ன விஷயத்த வாசுதேவ நாமாவுக்கு விசேஷமாக ஒரு என்ன, சில நாமாக்களை நாம நினைத்தோமையானால் அறியாமலேயே அநேக பாவங்கள் போறது. அதனாலதான் சத்யாவனந்து இந்த மந்திரத்தை சேர்த்து வச்சிருக்காரு. இதுக்கு வாசுதேவ மந்திரம். வாசுதேவ தியாசாட்டு ஒண்ணுமோ பகவதே வாசுதேவாயான சுவாசாட்டு இருக்கு. ஆனா இது அது அனுட்டு சந்தத்துல இருக்கக்கூடியதான 32 அக்ஷரங்கள் இருக்கக்கூடியதான வாசுதேவ மந்திரம். இது இத ஸ்பெஷலாக நமக்கு உபதேசம் இல்லாமல் அப்பாவே உபதேசம் பண்ணிவிட்டார். அப்பா தானே பூனை பொருள் போட்டது, உபதேசம் பண்ணியது, அப்பவே சொல்லி கொடுத்துட்டார். வாசனா வாசுதேவசிய வாசிதம் தே ஜகத்ரயம் சர்வபூத நிவாசோசி வாசுதேவ நமோஸ்துதே அப்படின்னு. இதுவும் பாரதத்துல உத்தியோகப்படுறது இருக்கு. நம்ம சன்னியாசத்தில் இருந்தாலும் பாரதத்துல இருக்கக்கூடியதான ஒரு பேசுறது. அப்படி வாசுதேவான்னு அர்த்தம் பார்த்தோம். அதே மாதிரியே சர்வத்ராசோ சமஸ்த வசத்யத்ரேதி வையதா ததத்ர வாசுதேவேதி விஸ்வஸ்மி பரிபட்யதே. சர்வத்ராசோ சமஸ்த, எல்லா இடத்துலையும் எல்லாமாகவும் பரிபூர்ணமாகவும் இருக்கிறேன். உங்க இடத்துல கொஞ்சமா இருக்காரு, என்ன இடத்துல கொஞ்சமா இருக்காரு, ஒவ்வொரு வார்த்தா இருக்காரா அப்படின்னு எல்லா இடத்துலயும் முழுமையா இருக்க. அது எல்லா இடத்துலயும் ஒரு பொருளுடைய முழுமையாக எப்படி இருக்கும் நம்ம யோசனை பண்றதே இல்லை. எல்லா இடத்துலயும் வியாபிச்சிருக்க. இப்ப இந்த ரூம்ல ஒரு 10 லைட் இருக்கு. இந்த 10 லைட்ல ஒவ்வொரு லைட்டினுடைய வெளிச்சமும்
எங்க இருக்கு 10 லைட் போட்டிருக்கோம். அதனால என்ன பண்றதுன்னா ஒரு லைட் இங்கதான் வெளிச்சம் கொடுப்பேன், அங்க கொடுக்க மாட்டேன் நான் சொல்றது. மீதி 9 லைட்டையும் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு லைட் மட்டும் ஆன் பண்ணிக்கலாம். அப்ப என்ன ஆகுது, இந்த ரூம் முழுக்க ஒரு லைட் வெளிச்சம் வருதா இல்லையா? அப்புறம் இதை ஆஃப் பண்ணிட்டு இன்னொன்று மட்டும் ஆன் பண்ணுங்க, அதனுடைய வெளிச்சம் ரூம் முழுக்க வருது. ஆக மொத்தம் என்னன்னா 10 லைட்டுடைய காத்தையும் ரூம் முழுக்க வியாபிச்சிருக்கு. ஒரு லைட்டு காத்துதா இல்ல, எல்லா லைட்டுடைய காத்தையும் ரூம் முழுக்க வியாபிச்சிருக்கு. இந்த காந்தி அந்த காந்தி போய் முட்டாதோ அப்படின்னா, ஐயா முட்டாதையா என்ன விவகாரம், உருவமுள்ள பொருள்களுக்கு தான் அப்படிப்பட்டதான நியமம். ஒண்ணு இருக்கும் பொழுது தான் அங்கே வராம அதை தடுக்கிறது உருவமுள்ள பொருளுக்கு தான் நியமம். உருவம் இல்லாததான இந்த தீபம், பிரகாசம், ஒளி, சத்தம் இவைகள்லாம் பார்த்தீங்கன்னா, ஏன்னா ஏற்பாடுகள் இருந்து நானும் இருக்கேன் விவகாரம் இருக்கு. அதனாலதான் உங்க ஆத்மாவும் பகவானும் உருவமற்றவர். உருவமற்றவரா இருக்காரு, எல்லா இடத்துலயும் அங்க இருக்கார். சர்வத்ராசோ எல்லா இடத்துலயும் இருக்கார். ஏன்னா இந்த பாரதத்துக்கு வியாக்கியானம் பண்றது ரொம்ப கஷ்டம். பாரதத்தினுடைய ஸ்லோகம் ஒரு அக்ரிமெண்ட்ல எழுதப்பட்டது. பிள்ளையார் உட்காந்து எழுத சொன்னார், பிள்ளையார் கான்டினியூ பண்ணார். இந்த தாத்தாவோட வயசானவனோட டீல் பண்றது ரொம்ப கஷ்டம் சார். ஏன்னா முதல்ல ஒரு மாதிரி சொல்வா, அப்புறம் கஷ்டப்படுவா. லோகத்துல யாரை கேட்டாலும் வயசானவர் சொல்லா ரைட்டு தான். இது என்ன பண்ணும், நீ சின்ன படம் உங்களுக்கு தெரியாது, கேர்ஃபுல்லா இருக்கணும். பிள்ளையார் பார்த்த எழுதுற நீங்க சொல்லும்படி, ஆனா ஒரு கண்டிஷன் என்னென்ன, நிறுத்தாம டிக்ளேர் பண்ணுவார். சரியா, எங்கேயும் நிறுத்தப்படாது, சொல்லிட்டே இருக்கணும். நான் யோசனை பண்றேன், 6 மணி நேரம் உட்கார்ந்தேன்னா நான் அது வரைக்கும் அதை பார்த்துட்டு உட்கார்ந்து நீ பாட்டுக்கு சொல்லிட்டே இருக்கணும், நிறுத்தாம நான் எழுதுட்டே இருக்கேன். முடியுமா? சின்ன கிரந்தம்னா ஏதோ ஒரு பக்கம் 2 பக்கம்னா டிக்ளேட் பண்ணிவிடலாம், அதையும் நடுவில் யோசனை பண்ணி தான் பண்ணலாம். இவரோட மகாபாரதம் கதைக்குள்ள கதை எத்தனை இருக்கு இப்படி சொன்னா என்ன அவருக்கு கண்டினியூ பண்ணார். ரைட், நான் எதை சொல்றேனோ அதுல ஒவ்வொரு பதத்துக்கும் அர்த்தம் புரிஞ்சுட்டு தான் நீ எழுதணும். அர்த்தம் புரியுது நான் அங்கே நின்னணும், அர்த்தம் புரிஞ்சது அப்புறம் எழுது அப்படின்ட்டு பிள்ளையார் பார்த்தாரா. அவர் பார்த்தா விஸ்வோத்பத்தி விபத்திரம் சிதிகர விக்னேஷ இஷ்டார்த்ததா, உலகத்தை உண்டு பண்றவரும் உலகத்தை காப்பாற்றவரும் உலகத்தை அழிக்கவரும் இப்படிப்பட்டதான சக்தி நமக்கு இருக்கே. இவர் தெரியாத விஷயத்தை என்ன சொல்ல போறார் அப்படின்னா கரெக்ட் தான், அவருக்கு தெரியாது சொல்ற. ஆனா இந்த பதங்கள் ஒவ்வொன்னோடு ஒன்னோட கோர்வையா இருக்கிறதுனால அந்த அர்த்தமானது ஓரளவுக்கு கொஞ்சம் மறைக்கப்பட்டது. பகவான் போய் சர்வத்திராத்மா சர்வத்திராசோக்த, எல்லா இடத்துலயும் எல்லாமாக இருக்காருன்னா ஒவ்வொரு இடத்துலயும் எல்லாமாவும் எப்படி இருக்க முடியும்? யோஜனை பண்றது அப்படியா? யோஜனை பண்றது 10 நிமிடம் யோஜனை பண்ணி தீர்மானம் பண்ணியா, அது கூட 10 ஸ்லோகம் எழுதி ரெடியா வச்சிருக்கேன் மனசுல, அப்படியே மாட்டார். அப்படித்தான் பாரதத்துல அஷ்டம் ஸ்லோக சஹசிராணி அஷ்டம் ஸ்லோக சதானிச்சா 8800 ஸ்லோகங்கள் பாரதத்துல. அதான் புடிச்சி ஸ்லோகங்கள் சொல்றது. அத்தனை ஸ்லோகங்கள் கிரந்தி அந்த ஸ்லோகங்களுக்கு எல்லாம் அவைகளுக்கு அர்த்தம் ஆத்மேத்தி சுகோ வேத்தி சஞ்சயோ வேத்திவா நவாண்ட. இதுக்கு கேள்விக்கு இந்த ஸ்லோகங்களுக்கு அர்த்தம் நான் அறிவேன், சுகசுவாமி அறிவார். என்னன்னா அவர் பாடம் சொல்லி கொடுத்துருக்கேன். சுகசுவாமிக்கு எல்லாமா பாகவதம் முழுக்க பாரதம் முழுக்க பாடம் சொல்லிருக்கேன். சஞ்சயர் இருக்காரு, அவர் திவ்ய திருஷ்டியோட பார்த்திருப்பாருப்பா. அவருக்கு தெரியுமா தெரியாத தெரியல, அவரைதான் கேட்கணும், பரிசு வைக்க முடியுமா? சஞ்சயோ வேத்திவா நவாந்தர். அது மாதிரி சர்வத்ராதோ எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கார். சமஸ்தஞ்சா முழுமையாகவும் இருக்கார். பாருங்க, எல்லா இடத்துலையும் இருக்கார், ஒவ்வொன்றிலையும் முழுமையாகவும் இருக்கார். வசத்யத்ரே வையதா இருக்கார், எல்லா இடத்துலையும் இருக்கார். ததஸ்த வாசுதேவேதி, அதனால்தான் அவருக்கு வாசுதேவன் என்ற பெயர். விஸ்வத்தி பரிபட்யதே, அதே மாதிரியே சர்வாணி சர்வபூதானி வசந்தி பரமாத்மனி, எல்லா பிராணிகளும் எல்லாமும் பரமாத்மாவோட தான் தங்கி நிற்கிறது. சர்வாத்மா, பூதங்களில் அவர் தான் சர்வாத்மாவாக இருக்கிறார். வாசுதேவ சதஸ்மிருதா அப்படின்னு இப்பொழுது நான் 21 காம்பினேஷன் சொன்னேன் பாருங்க. அத்தனை லட்சமும் பாரதத்துல இருக்கு. அதோட சில நமக்கு சொல்லுங்க. இதுக்க விஷ்ணு புராணே, அதுக்கு என்னது வானவோ யஸ்ய சந்திர சூர்யாதி காமினா தைர்விஸ்வம் வாசயதி யதா சப்ரஹ்வானுருஷ்யதே வாசுதேவோ ப்ருஹத்பானோ. அடுத்தது ப்ருஹத்பானு. ப்ருஹத்பானு அப்படின்னா
பெரிய கிரணங்களை உடையவர் அப்படின்னு. இந்த சூரியன் நம்ம இடத்துல வெறும் தூரத்துல இருக்க, பல கோடி மைலுக்கு பின்னால இருக்க. ஆனா அவருடைய கிரணங்கள் நமக்கு வந்து சேர்றது. ஆனா பரமாத்மா என்னடா, இவருடைய கிரணங்கள் அதை விட 1000 மடங்கு தூரத்தையும் செல்லக்கூடியதானதா இருக்கு. இங்க மட்டும் இங்க நிக்கல, இதை விட 1000 மடங்கு எட்டி இருந்த போதிலும் இந்த கிரணங்கள் அங்கே போய் சேர்றது. ஏன் பகவான் கிரண பேரு புரஹத் பானவோ புரஹத்தோ பானவோ எஸ்யா. சூரியன் சந்திரன் இவைகளை தாண்டி போகக்கூடியதான கிரணங்கள் அவரிடத்துல இருக்கு. சந்திர சூரியாதி காமினா, சந்திர சூரியாதி காமினா. சந்திரன் 1000 சந்திரன் இருக்கார். நமக்கு தெரிஞ்சது ஒரு சந்திரன் தான். சந்திரன் சொன்னா உபகிரகம்னு தெரியும். அதே போல சூரியா அநேகம். நீங்க ஒரு சூரிய மண்டலத்தை தான் பார்த்துட்டு இருக்கேன். 14 புவனங்களை காப்பாற்றக்கூடியதான ஒரு சூரியனை தான் பார்த்துட்டு இருக்கேன். இது போல அண்டங்கள் எத்தனையோ இருக்கு. ஆயிரக்கணக்கான அண்டங்கள். உண்மேஷ நிமிஷோத்பன்ன விபன்ன சுமனாவடி. அம்பாள் கண்ணு திறந்தா அத்தனை அண்டங்கள் பிறகுதான். கண்ணை மூடினான்னு வச்சுங்களேன் எல்லாம். ஆனா ஒவ்வொரு அண்டத்துக்கும் ஒரு சூரியன் இருக்க. அது போல இருக்கக்கூடியதான சூரியன்களை எல்லாவற்றையும் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார். அங்கே இவருடைய கிரணங்கள் செல்கிறது. சந்திர சூரியாதி காமினா தைர் விஸ்வம் பாசயதிய பாசயதிய சஹ ப்ருஹத்வானுருச்சதே அப்படின்னு. பாஹி தேகதபதவாதிதாம் சதோ ப்ருஹத்வானோய வித்யா அப்படின்னு ருக்வேதம் சொல்றது. அந்த நாம எங்க இருக்கு வேதத்துல ப்ருஹத்வானோய வித்யா அப்படின்னு. பாஹி ரேஷதபதவாதிதாம் சதா. எங்களை காப்பாத்துங்க, இல்ல யாரு எங்களை கொல்வதற்காக வருகிறாரோ அவளை கொண்டு விடுங்க. பெரிய கிரணங்கள் இருக்கல, நீங்க தான் எங்களை காப்பாற்றணும் அப்படின்னு அங்கே நாம அந்த நாமாவில இருக்கு அந்த மந்திரத்துல. அதற்கு வாசுதேவோ பிரஹத்வானோ ஆதிதேவ புரந்தர. அடுத்ததாக ஆதிதேவா. ஆதி எல்லாவற்றுக்கும் காரணம். முதல்ல இருந்தவர் காரியம் முன்னாலேயே காரணம் முன்னாலேயே. எப்பொழுதுமே காரணம் தான் முதல்ல. காரணத்துல தான் காரியம் வரும். பால் இருந்தா தான் தயிர் வரும். பால் இல்லாம தயிர் வருமா? புல் இல்லாம வேஷ்டி வருமா? மண் இல்லாம குடம் வருமா? தங்கம் இல்லாம ஆபரணங்கள் வருமா? என்ன இவைகள்லாம் அதுக்கு காரணம். எது காரணமான பொருளா இருக்கோ அது முன்னால இருக்கும். உலகத்துக்கு முழுக்க காரணமா இருக்கிறவர் யாரு? பரமாத்மா. ஆகையால் உலகத்துல முதல்ல இருந்தவர் யாரு? பரமாத்மா. ததேவ சோம்ய இதமக்ர ஆதி ஏகமேவ அத்விதீயம். எல்லாத்துக்கும் முன்னால எல்லாவற்றுக்கும் முன்னால இருந்தவர் பரமாத்மா. இருந்திருக்கிறவர் பரமாத்மா தான். ஆகையால் அவருக்கு ஆதி. இருந்தாலும் ஏதோ ஒரு மூலை இருக்காரு, அவர் தேடணும்னு சொல்லாதீங்க. அப்புறமே பிரகாச மனோபாஜா மனோஜரா பிரகாசமா இருக்க எல்லா இடத்துலயும் இருக்கார். உங்களால பார்க்க முடியாது. உங்க புலன்களுக்கு அப்பாற்பட்டது, உங்க புத்தி சக்திக்கு அப்பாற்பட்டது. நம்ம புத்தி சக்தியில சின்ன சின்ன விஷயங்களே அறிய முடியல. ஆனா சொல்லிக்கிறான் நல்ல பெரிய சயின்டிஸ்ட் அதை கண்டுபிடிப்பேன் இதை கண்டுபிடிப்பேன் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு. உங்க உடம்புல எத்தனை நரம்பு இருக்க தெரியுமா? எத்தனை நாடிகள் இருக்க தெரியுமா? இந்த காத்துல என்னமா வேலை செய்யறதுன்னு தெரியுமா? தலைவலின்னா வாயில தானே மாற்றம் போட்டுக்கிறது. எப்படி இது தலைவலியை மறைக்கிறது? முதுகையோ வலி சார் ஆக்சாஜன் போட்டு போகலாம், மெட்டாசின் போட்டுக்கலாம். எந்த சின் பண்ணினேனோ இது வந்துருச்சு. அப்படிதான் நான் மெட்டாசின் அந்த கெனாக்ஸ் ஏதோ ஒண்ணு போட்டுக்கிறேன். அது குறையாது. முதுகுல இருக்கிற வரைக்கும் வாயில மருந்து போட்டா எப்படி குறையும்? இதெல்லாம் பரிசுத்து சொல்றது. எங்களுக்கெல்லாம் ஆன்சர் இருக்கு. அது மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியாது. தெரியாத விஷயங்களை வேதம் வழியாக தான் நாம் தெரிந்து கொள்ளலாம். ஆகையால் அவர் புலனுக்கு அப்பாற்பட்டவர். அப்பிராபிய மனசா. மனிதர்களுடைய வாக்கு மனசு புத்தி இவைகளுக்கு அப்பாற்பட்டவராக வருவார். அப்படிப்பட்டதான் அவர் சுப்பிரகாசமாகவே இருக்கிறார். ஆகையால் அவருக்கு ஆதி தேவ, ஆதியாகவும் தேவனாகவும் இருக்கிறார். அதனால
பிரகாசகரமான நாமாக்கள் இதானவர் வாசுதேவோ பிரஸ்பானோ ஆதிதேவ புரந்தர அப்படின்னு அவர் எல்லாவற்றையும் குறிக்கக்கூடியதான தன்மையை சொல்லக்கூடியதான நாமாக்களா வந்ததுக்கு ஆதிகி காரணம் பிரஜாதோ தேவச்ச ஆதிதேவா. இதை தெரிஞ்சிருந்தா என்ன சார் பரம்பர்? இதை தெரிஞ்சிருந்தா உலகத்துல எல்லாரை விட நீங்க வசதியா இருப்பீங்க. பகவான ஆதிதேவனா ஆதிமூலமா நினைச்சவாள்லாம் வசதியா இருக்கு. யானையா பிறந்தார் ஒரு ராஜா. அந்த ராஜா என்ன ஆச்சுன்னா தபஸ் பண்ணிட்டு சாதாரணமா பூஜை பண்ணிட்டு இருக்கார். பூஜை பண்ணிட்டு அப்படியே சமாதிக்குள்ள போயிட்டார். அப்ப வரும்பொழுது அவர் கவனிக்கல. ஒரு பிராமணன் வந்தா அதையும் பிரம்மஜானி வந்தா கவனிக்க வேண்டாமா? கவனிக்கல. சாதாரணமா சில பேர் என்ன பண்ணாரு, நம்மளை கவனிக்கவே போயிடுவாங்க, ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. சில பேர் அவருக்கு என்ன கோபம் வந்துருது, நான் வரும்பொழுது ஜடனாக அப்படியே இருந்துட்டு இருக்கேன், நீ ஜடமான பிராணியா பிறந்தது தெரிஞ்சுப்பேன். அதனால அடுத்த ஜன்மா பெரிய யானைய பிறந்த இந்திரஜீவனு பேர் அந்த ராஜா. அந்த இந்திரஜீவன மகாராஜா அடுத்த பிறவி யானையா பிறந்த சாபத்தினால இருந்த போதையும் பகவான் பார்த்தாராம், என்ன வழிபட்டவும் என்னுடைய வசன் என்னமா பிறந்தாலும் சாதாரணமா இருக்கலாமா? அதுக்காக என்ன பண்ணினா யானை கூட்டத்துக்கு ராஜாவா ஆக்கிவிட்டார். ஒரு யானை இல்ல, 10,000 யானை அதுக்கு பின்னால வந்துதான் ஸ்நானம் பண்றதுக்கு போகும்போது. அப்படி எப்படிப்பட்ட யானையா இருக்குப்பா? ஸ்நானம் பண்றதுக்கு போகும்பொழுது அதை அனுசரிச்சு 10,000 பேர் பின்னால யானைகள் வந்துதான். ஆனா கடைசியில முதல்ல பிடிச்சுட்டு ஒவ்வொன்றும் விட்டு போயிடுது. கதைனா நமக்கு தெரியும். ஏன் சொல்ல வந்தீங்கன்னா, ஆதிதேவனாக யார தியானம் பண்றாளோ அவளுக்கு அவளுடைய சங்கத்துல எப்ப இருந்தாலும் அவதான் நம்பர் 1 இருப்பா. அப்படி செங்கோல் நடத்துறா போல ஒரு வசதியான ஒரு நிலை உங்களுக்கு வரும். அது பகவான ஆதிபூலமானுக்கு கதையில அந்த யானையும் ஆதிபூலமே நினைச்சது. அடுத்த கிணத்துதான் ஓடி வராரு. அவர் ஓடி வந்து அங்கே சக்கராயத்தினால அந்த மக்களத்தை நாசம் பண்ணி அவர் வசதியாக மோட்டத்தை கொடுத்தார். கஜேந்திர மோட்ட கதையில நம்ம பார்த்தோம். அப்படி எல்லாவற்றுக்கும் காரணமா இருக்கக்கூடியதான ஆதிதேவன். ஆதிகே காரணம் சகாசோ தேவச்ச ஆதிதேவா யோதனாதி குணவா தேவா. அப்படி ஏகஹ தேவ பிரதிஷோ நுதர்வபூர்வோ ஜாதஸ்ஸ புகர்த்தே அந்தஹ ஏகஹி தேவஹ. இதோ இந்த தேவன் தான் பிரதிஷோ சர்வாஹ, எல்லாத்துக்கும் முன்னால் இருந்தவர். பிரதிஷா பக்திநாதி அப்படி இருந்தார். அதோட மட்டும் இல்ல, பூர்வ ஜாதா, நீங்க என்னென்ன பிறந்திருக்கோ அதுக்கு முன்னாலே அவர் இருக்கார். யாரு இரண்டிகர் பிறகுறாரா அவருக்கு முன்னால, பிரம்மதேவரா அவருக்கு முன்னால, எல்லாருக்கும் முன்னால யாரா இருந்தா இவர் தான் சார். பூர்வோ ஜாதா முன்னால சபுகர்த்தே அந்த எல்லாருடைய இதயத்திலையும் அவர் தான் இருக்கார். முன்னால பிறந்தவரா இருந்த போதிலும் ஒவ்வொருவருடைய இதயத்திலையும் அவர் இருக்கார் அப்படின்னு பேச சொல்றதுல. ஆதிகாரணம் யாரு? ஒவ்வொரு மதத்துக்கும் அந்த வேதமான நம்ம விஸ்தாரமா சொல்றது பாருங்க. எவ்வளவு அனுபவிச்சு இருப்பார் அன்னைக்கு பீஷ்மாச்சாரியர். அதுக்கு வரைக்கும் அவர் யுத்தம் பண்ணின யுத்தத்துல அவர் ஜெயிக்கிறதுக்கு வேற யாரும் இல்ல. அஸ்மாதிகளே பீஷ்மாச்சாரிய எதிர்க்க நிக்கிறாரே, ஜெயிக்க முடியுமா சந்தேகம் ஒருபடி பண்ணினார். வயசோ அவருக்கு 800 இயர். அவர் யுத்தம் பண்ணும்போது 865 இயர்ஸ் தீர்மானம் பண்ணியிருக்கார். அத்தனை சமஸ்தலத்துல அவ்வளவு கிழமானவர் யுத்தம் பண்ணிட்டு இருக்கார். அவருக்கு அதை நிற்க முடியல. ஆனா அவருடைய இதயத்துல எப்படிப்பட்டதான எண்ணம் இருக்குன்னு ஒரு மனுஷன் பெரிய உத்தியோகத்துல இருக்க, பெரிய பெரிய காரியங்களை பண்ணி கொண்டு இருக்கலாம், லோகத்திலேயே ஈடுபட்டா போலையும் இருக்கலாம், முழுங்கிற பார்த்தேன்னா பக்தியும் இருக்கலாம். ஆகையால் பக்தியானது இருக்கும் இருக்கவில்லை. மேலோட பார்க்கும் பொழுது நமக்கு தெரியாமலும் இருக்கலாம், மிக உயர்ந்தவராகவும் இருக்கலாம். வேதங்கள்ல எவ்வளவு உற்பத்தியாக தியானம் இருந்து அந்த மந்திரங்கள்ல இருந்து அந்த பதங்களை எப்படி எடுத்தார்னு பார்க்கணும். அதனால ஆதிகி காரணம் சகாசோ தேவச்சா இது ஆதிதேவா யோதனாதி குணத்வாத் குணவாத் தேவா. பிரகாசமாக ஒழிப்பவர் தாயார் அவருக்கு தேவகான்னு ஆதிதேவ புரந்தரா. புரந்தரன்னு பேர். நமக்கு புரந்தர்னா சங்கீதத்துல திரிமூர்த்திகள்ல இருக்கக்கூடியதான அவளுக்குள்ள அதுக்கு பின்னால வந்து புரந்தர் தான் தெரியும். ஏன்னா இந்த புரந்தரங்கிறவர் விசேஷமான நிறைய வசதிகளை பக்தி கிரந்தங்களை பண்ணி வச்சிருக்காரு. இந்த புரந்தரகாங்கிற நாமாவானது ரொம்ப வசதியான நாமா.
அவர் புரந்தரகாங்கிறத புரந்தர தாசர், விஷ்ணு தாசராக தன் பெயரை வச்சுட்டு இருக்கார். வசதா என்ன புரந்தரகாங்கிற நாம யாருக்கு சேர்ந்தது? பகவானுக்கு சேர்ந்தது. புரந்தரகான் ஏன் பேர் சார் வந்து சத்ருணாம் புராணாம் தாரணாது, எல்லா சத்ருக்களுடைய புறங்களையும் அதை பிரிச்சு எழுத்ததுனால கிழிச்சு போடுறதுனால அவங்க புரந்தரன்னு பேர். சத்ருக்கள் யாரு சார்? அசுரர்கள். அசுரர்கள் யாரு? நம்ம மனசுல இருக்கக்கூடியதான லௌகிக எண்ணங்கள். பிரஜாபத்தியா தேவாச்சா அசுராச்சா அப்படின்னு பிரதாரணிகள். ஏதோ அசுரர்கள் அரக்கர்கள் ஒரு காலத்துல இருந்தா அவளை மகாவிஷ்ணு கொண்டு விட்டார் அப்படின்னு நம்ம இப்ப என்ன நினைச்சிருக்கோம்? யாரும் அறக்கவே இல்லை சார், நாம தான் தேவர்கள் அப்படின்னு தீர்மானம் முழுக்க. ஒவ்வொருவருடைய மனசுலையும் அறக்காலும் இருக்கா, தேவர்களும் இருக்கு. நல்ல எண்ணங்கள் இருக்கும் பொழுது அந்த எண்ணங்கள் தான் தேவதைகள். நல்ல எண்ணங்களை தவிர மீது எண்ணங்கள் இருக்கும் பொழுது அதுக்கு அரக்கர்கள். ஏன்னா லௌகிகமான எண்ணங்கள்லாம் நம்மள மறுபடியும் மறுபடியும் இந்த உலகத்திலேயே கட்டி கடைக்கு போற புதுசா ஒண்ணு வந்திருக்கு சார், அது வாங்கணும்னு எண்ணம் போச்சு. அடுத்தது என்னாச்சு? அதுக்கு பணம் எப்படி சமாளிக்கிறது, என்ன பண்றது, என்ன ஏது, இதேதான் நினைச்சிருக்கோம். எந்த பணம் புதுசாக வந்ததுன்னு நினைச்சா அது நமக்கு தேவையா தேவை இல்லையா? அது அப்புறம் முதல்ல புதுசா வந்திருக்கேன்னா நம்ம கிட்ட இருக்கலாம் அப்படின்னு தானே பார்த்து கொண்டே இருக்கான். ஒரு ஜி வந்தது, 2 ஜி வந்தது, 3 ஜி வந்தது, இப்ப 4th ஜெனரேஷன் செல்போன். என்ன பண்ணிட்டு இருக்காங்க, என்ன ஏது கொஞ்சம் யோசனை பண்ணிடலாம். மனுஷனுக்கு என்ன புதுசா இருந்தா அதை நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு இருக்கு. இந்த எண்ணம் தான் ராட்சச எண்ணம். இதான் பகவத்கீதையில 16ஆம் அத்தியாயத்துல தெய்வீ சம்பத்து ஆசுரி சம்பத்து சொல்லி இதமத்தியமயா பிராப்தம் இமம் பிராப்திய மனோரதம், இத்தனை நாள் இதை அனுபவித்தேன், இதற்கு மேல இருக்கக்கூடியதான இதையும் அனுபவிப்பேன். துஷ்பூரேன அனலேனச்சா, உங்க ஆசையை பூர்த்தி பண்ண வைக்க முடியாது. என்ன பண்றது பாருங்க. அத்தனை ஆசைகள்னா என்னென்னமோ ஆசைகள். இவைகள்ல போற ஆசையும் எங்க தாத்தாக்கு இல்லை, எங்க தாத்தாவுக்கும் இல்லை. பிளாக் அண்ட் ஒயிட் டிவி வேணும்னு நினைச்சாளா, கலர் டிவி வேணும்னு நினைச்சாளா, எல்சிடி டிவி எதாவது நினைச்சாளாவா? சத்தியமா சொல்லியோ ரொம்ப சார் இன்னும் அது வருது, அது வேணும் இது வேணும்னு. காரணம் என்ன? பக்கத்தாத்துல இருக்கு, அதனால மாத்திரம் இல்லை. நமக்கு உபயோகப்படுமான்னு இன்னும் இல்லை. இன்னொருத்தரோட கம்பேர் பண்ணிட்டு தான் நமக்கு கவலைப்பட்டு இருக்கோம். இதுதான் சத்ரு. சத்ருக்கள் என்ன? காம, குரோத, லோப, மோக, மத, மாத்சரியங்கள். எல்லாவற்றையும் ஆசை. காமம்னு சொன்னா பொருளில் ஆசைக்கு காமம்னு பேர். தமிழ் காமம் இல்லை, சத்ருகத்துல காமம்னா ஆசை. அதே மாதிரியே நமக்கு கிடைக்காம இன்னொருத்தருக்கு கிடைச்சதுன்னு வச்சுங்களேன், அவ மேல நமக்கு காமம்னு சொல்லல. என்னதான் ஆனாலும் நம்ம காசு செலவே ஆகக்கூடாது அப்படின்னு நினைக்கிற பார்த்தீங்கன்னா இதுதான் லோக மோக. எதுல சந்தோஷம் சந்தோஷம் இல்லையா, அது சந்தோஷம் இருக்கிறதாக ஏமாந்து போறாங்க, அதுக்கு மோகம். மதம் கொஞ்சம் இருந்தாலும் எனக்கு சமானம், நான் அதை படிச்சிருக்கேன் இதை படிச்சிருக்கேன், என்னோட இப்படி வீரால நான் தான் வசதி அப்படின்னு தன்னையே. இங்கிலீஷ்ல என்ன தாண்ட முடியாது சார், அப்ப நல்லா இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கிறான் அப்படியே அப்படி சொல்லிக்கும். நான் இதுல அத்தாரிட்டிங்கிறான். யார் அத்தாரிட்டி? நீங்க சொல்றதெல்லாம் மாறி போயிட்டு ஷேக்ஸ்பியர் காலத்துல இருக்கிற இங்கிலீஷும் இப்ப இருக்கிற இங்கிலீஷும் மாற்ற முடியும். இங்கிருந்து நீங்க இங்கிலாந்துக்கு போனீங்கன்னா அவங்களுக்கு தான் தெரியாதுங்கிறான். நேட்டிவ் பேசக்கூடியதான பாஷை நீங்க எழுதுற பாஷையே இல்லை. என்ன இருக்கலாம் எப்படி? ஆனா அதுக்குள்ள ஒரு கர்ப்பம் இருக்க பட்சல இதான் மதம். ஆச்சரியம் இன்னொருத்தர் சத்தியமா இருந்தா உங்களுக்கு கட்டிட்டு வந்தா 6 பாப்பான் வருஷம் அங்க போறப்ப வீடு போயிடுச்சு. எவ்வளவு நல்ல கண்ணு தெரியுமா அப்படி லோகத்தை இதெல்லாம் ஆச்சரியம். இப்படிப்பட்டதான அரக்கர்கள் நமக்குள்ள இருக்காங்க. இந்த அரக்கர்களை கீழ்ச்சி எறியிடுமையினா விஷ்ணுதாசனா பாராயணம் பண்ணணும். அதுக்கு அது ஒண்ணுதான் வழி. ஆயர் புறம் தரதீதி, சத்ருக்களுடைய பட்டணங்களை வேரோட குடுக்கி எடுக்கிறவர் பரமாத்மா. அதனால அவருக்கு புறந்தரன்னு பேரு. அப்படி சத்ருணாம் புராணாம் தாரணாத், புறங்களை கிழித்து எறுவதனால் அவருக்கு புறந்தரன்னு பேரு. புறம் தரதீதி தாரதீதி புறந்தாரகான்னு வரும். புறந்தரகான சொற்களை தாரயதீதி தாரா புறந்தாரகான்னு சொல்லணுமே. புறந்தரகான்னு வேற சொல்லிட்டு இருக்கீங்க இல்ல. புற
சப்தம். புரதர புரதரகான்னு சொல்லணும், புரந்தரகான்னு அப்படியே சொல்லிட்டு இருக்கேன். எப்படி வரும்? சரியா வரலையே. அவர் சொன்னார் பாதம்யம் புரந்தரவோ இது பாணிதினா நிபாதனாத். பாணினி பகவான் என்ன பண்ணியிருக்கார்? புரந்தரகான வாய் விட்டு சொல்லிவிட்டார். இனிமேல் எந்த சூத்திரத்தினால வந்தது கவலைப்படாது. பெரியவர்கள் ஏதாவது யோசனை பண்ணி சொல்லிவிட்டாளே அவ சொன்னது பிரமாணம். அதனால பாணினியே சொல்லிட்டார் புரந்தரன். புரந்தரோ கோத்திர விஸ்வத்ர பாபோ ஆயாது யஜ்ஞம் உபனோஜுஷாடா அப்படின்னு எதிர்பேர். தைத்தரிய சங்கீத சொல்றது புரந்தரோ கோத்திரபித். புரந்தர கோத்திரபித் பூமியை வளர்க்கிறவர். கோத்திரவிது வஜ்ரபாஹு ஆயாது யஜ்ஞம் அப்படிப்பட்டவர் நான் பண்ணக்கூடியதான வேள்விக்கு அல்லது நான் பண்ணக்கூடியதான ஞான சம்பந்தமான விஷயங்களுக்கு உபனோஜுஷானா எங்களை நாங்களால் கொடுக்கப்பட்டதான பூஜையை பெற்றுக் கொள்ளட்டும் அப்படின்னு எதிர்வேதம். புரந்தரகாங்கிற நாம வேதோக்தம்னா நாம இப்படி வாசுதேவோ புருஹத்பானோ அப்படி ஆதிதேவ புரந்தரா அப்படிங்கிற பிரகாசகமான நாமாக்களை பார்த்தோம். அதுக்கு பிறகு அசோகஸ்தாரணஸ்தாரேஸ்வர அனுகூலஸ்தாவர்த்த பத்தி பத்மநிபேஷண அப்படின்னு அடுத்த செட்டு நாமாக்கள். பகவானுக்கு நாமாக்கள் அசோகஸ்மதி. இது ஒருத்தர் கேட்ட சீதாதேவி அழைச்சிட்டு போய் ராவணன் அசோக வனத்துல இவ ஏன் சார் வச்சான்னு கேட்டார். அசோக மரத்தடியில போய் வச்சாரு, ஏன் ஆல மரத்தடியில் வைக்கப்படாதா, வாழை மரத்தடியில வைக்கப்படாதான்னு அவர் கேட்டார். சரி, அவர் ஆல மரத்திலேயே வச்சாருன்னு வச்சுங்களேன். அப்பவும் இதே கேள்விதானே கேட்பேன், ஏன் ஆல மரத்துக்குள்ள வச்சிருக்கேன், ஏன் வேப்ப மரத்துக்குள்ள வைக்கிறேன். அதனால அதுக்கு இடம் ஏதோ தோணிட்டு மரத்துக்குள்ள வச்சாரா அசோகவனிகா நியாயம். இது சாதாரணமாக இப்படி பதில் சொல்றது. இதுக்கு என்ன பேரு? பிரசப்தம் மைண்ட் இருக்கு. ஏதாவது கேள்வி கேட்டா அந்த சமயத்துக்கு ஒரு பதில் சொல்லிவிடுது. நியாயமா அது அர்த்தம் இல்லை. வார்த்தைக்கு பதத்துக்கும் ஒரு விசேஷமான அர்த்தம் பண்ணிட்டு இருக்க. இன்னமா அழுதுட்டு இருக்கா, சொகத்தை அடைஞ்சிருக்கா, எங்க இருந்துமே அசோக மரத்தை கீழே வச்சுட்டு. அதே மாதிரிதான் நாமும் அசோகனால பரமாத்மாவை இதயத்துல வச்சுட்டு சம்சார சுகத்தை அனுபவிச்சிருக்கோம். ராமாயணம் ஒரு நாள்ல இல்ல, எப்போ நடந்த சரித்திரம் இல்ல, இப்போது உங்களுக்கு நடக்க. ஆகையால் அசோகாங்கிற அசோக மரத்தை கீழே வச்சாருன்னு சொல்றதுல என்ன தாற்பயம்? மனுஷாடி எல்லோரும் துன்பத்துக்கு வேண்டியதான சந்தர்ப்பங்கள் ஒன்றும் இல்லாத போனாலும் துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கோம். அதுக்குத்தான் அறியாமை இருக்கு. அஜானத்தினால் இத்தனை அனுபவித்துக் கொண்டிருக்கோம். அந்த அஜானம் நமக்கு போகணும். அஜானம் போனா குருவனுடைய ஜல்லாதி பண்ணணும், குருவாதங்களை ஜல்லாதி பண்ணணும். அவர் சொன்னதான அந்த மந்திரங்களையோ அல்லது வாக்கையோ கேட்டு இருக்கணும். இப்படி நான் சரணாதி பண்ணணும். ஏனால் அஜான திவிராந்தஸ்ய ஞானாஞ்சன சதாகையா. அஜானம் எனக்கூடியதான காதலிட்டை, ஞானம் எனக்கூடியதான ஒரு சின்ன மூலனால அதை எடுத்து அந்த சாஸ்திர ஞானத்தான் சொல்லிவிட்டா தஸ்மை ஸ்ரீ பிரவேணமா அப்படின்னு இந்த குருங்கிற நாமாக்களை சொல்லக்கூடியதான குரு மகிமையை சொல்லக்கூடியதான நாமாக்கள் அசோகா, தாரணா, தாரா, சுத்தா, சௌரிகி, ஜனேஸ்வரா, அனுகூலா, சதாவர்த்தா, பத்னி பத்ம நிவேஷணா அப்படின்னு ஒரு 10 நாமாக்கள் விசேஷமா சொல்றார்.